Hello students, I hope you are all very fine because we are inside the home very long month due to the COVID-19. Today we are going to revise. Which one we are going to revise? Social Science, Geography, Unit 1. So based on this Unit 1, we have 3 lessons. First one, resources. Third chapter, land, soil, water, natural vegetation and wildlife resources. Third chapter, mineral and power resources. So let we see one by one above chapters. It will cover the Unit 1. So today video I am going to cover resources chapter 1 only. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லெசனில் சாப்டர் 1 ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லெசனை நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் நம்ம என்சிஆர்டி புக்கை கவர் பண்ணுறோம். அது ரிலேட்டடாக நம்ம லீட் ஸ்கூல் ஒரு சப்ளிமெண்ட்ரி புக் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கான்செப்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் போட்டு அதில் அந்த கான்செப்டை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. அதை இந்த லெசன்ஸ் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் டீச் பண்ண அந்த சப்ளிமெண்ட்ரி புக்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது சாப்டர் 1 ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ். இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லெசன் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிசோர்ஸஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வாட் யூ மீன் ரிசோர்ஸஸ் பாருங்கள், அங்கே கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ரிக்ஷா, வெஜிடபிள் அண்டு டெக்ஸ்ட் புக் ஹாவ் சம்திங் இன் காமன். ஈவன் யுவர் செல்ஃபோன் ஆல்சோ சம் திங்ஸ். தே ஹாவ் ஆல் பீன் யூஸ்டு பை யூ. இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ தே ஹாவ் யூட்டிலிட்டி. வாட் யூ மீன் யூட்டிலிட்டி? யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது பயன்பாடு. யூட்டிலிட்டி அப்படின்னா பயன்பாடு. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாரா, தேர்ட் பாரா. ஹவு டஸ் சம்திங் பிகம் அன் ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு டைலாக் மாதிரி கொடுத்துருக்கனால ராஜு அப்படிங்கிற ஒருத்தங்க கேட்குறான். நவ் வாண்டட் டு நோன் தட், அவங்க அம்மா சொல்கிறாங்க, த டோல்ட் த சில்ட்ரன்ஸ் தட் திங்ஸ் பிகம் ரிசோர்ஸஸ். அதாவது அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு திங்ஸை சொல்கிறான். உடனே அவங்க வந்து அது ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது ரிசோர்ஸஸ் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஷோயிங் திஸ் பென். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ். ஹவ் வென் திஸ் பென் இட் வில் கெட் பிகம் அ ரிசோர்ஸஸ். ஆல் ரிசோர்ஸஸ் ஹாவ் சம் வேல்யூஸ். எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே கொஞ்சம் அதனுடைய மதிப்பு அதிகரித்தோன்னா அது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது, ஒரு ரிசோர்ஸஸாக இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், வேல்யூ அப்படிங்கிறது அண்டர்லைன். வாட் யூ மீன் வேல்யூ? இட் மீன்ஸ் ஒர்த். இப்போ இந்த பேனாவோட வேல்யூ என்னது? டு பி ரைட்டிங். வி ஆர் லுக்கிங் த புக். இட் இஸ் ரீடிங் ஆர் ரைட்டிங் ஃபார் த எக்ஸாம் பர்பஸ். இட் இஸ் ஒன் ஒர்த். Some resources have economic values, some do not. For example, metals may have an economic value. A beautiful landscape may not. But both are important and satisfy human needs. Some resources can become economic value with the time. Your grandmother home remedies have no commercial values today, but if they are patented and sold by a medicinal firm tomorrow, they could become economical values. So here the resources அப்படின்னு பார்த்தோன்னா அதில் அதனுடைய யூட்டிலிட்டி என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்மளுக்கு பயன்படுதோ அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறோம். சரி, based on this resources are divided two category: natural, human made and human. Natural, human and human made அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் டைமை நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி புக்.
பார்ட் 1, அதாவது சோசியல் சயின்ஸு. இதில் கான்செப்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கான்செப்ட் டைம் 1. இதில் கான்செப்ட், வாட் யூ மீன் ரிசோர்ஸஸ், எனி திங் தட் ஹேஸ் யூட்டிலிட்டி ஆர் யூஸ்ஃபுல்னஸ் ஆர் இஸ் யூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை அ ஹியூமன் நீட்ஸ் இஸ் கால்டு எ ரிசோர்ஸஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்கு யாருக்காக பயன்படுது? ஃபார் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ், த ஹோம், த ஸ்கூல், தென் டீச்சர்ஸ், இது மாதிரி நிறைய ரிசோர்ஸ். த ரிசோர்ஸஸ் யூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை ஹர் நீட். இங்கே ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க? ஐ நீட் டு ஸ்டடி அண்ட் லேர்ன். அப்போ அந்த பொண்ணு படிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? ஒரு புக்கு இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கணும், அடுத்து டீச்சர் இருக்கணும். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பொண்ணுக்கு தேவையான ரிசோர்ஸஸ். இது பாருங்கள், எ ரிசோர்ஸஸ் ஹேஸ் யூட்டிலிட்டி. அதை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிறப்ப தான் அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம ஒரு 3 கேட்டகரி இங்கே சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் வேல்யூ, நான் எக்கனாமிக் வேல்யூ அண்ட் த வேல்யூ ஆஃப் ரிசோர்ஸஸ் கேன் சேஞ்ச் ஃப்ரம் நான் எக்கனாமிக் டு எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. சரி, இதில் நம்ம எக்கனாமிக் வேல்யூ பற்றி பார்க்கலாம். வென் சம்திங் கேன் பி பாட் வித் மணி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன வேல்யூ இருக்குது? அது எக்கனாமிக் வேல்யூ அதுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் வேல்யூ, வென் சம்திங் கெனாட் பி பாட் வித் மணி. அதாவது எதை நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாதோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நான் எக்கனாமிக் வேல்யூ அப்படிங்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட்டு டைம் 1, அதாவது SB1 நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. Now let we see the natural resources. The natural resources அப்படின்னா என்ன? இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம என்னென்னு சொல்லலாம்? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரெனியூவபிள் அண்டு நான் ரெனியூவபிள். சரி, வாட் யூ மீன் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்? ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் விச் கெட் ரெனியூட் ஆர் ரீபலன்ஸ்ட் குயிக்லி. அதாவது எந்த ஒரு பொருள் இயற்கையில் தானாக சீக்கிரம் உருவாயிருமோ, ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குமோ, திரும்ப திரும்ப கிடச்சிட்டு இருக்குமோ, அதை என்ன ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம்? ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கான்செப்ட் 2ல் நம்ம லீட் ஸ்கூலில் கொடுத்த கான்செப்ட் டைம் 2 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். எந்த ரிசோர்ஸஸ்னால? ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் விச் ஹேவ் எ லிமிட்டட் ஸ்டாக். அதாவது ஸ்டாக் கம்மியாக தான்ப்பா இருக்குது, இது இல்லை. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், உடனே கடைக்காரன் சொல்லுவான், இந்த பொருளை எங்ககிட்ட கம்மியாக தான்ப்பா இருக்குது. அப்போ என்ன ஆகுவாங்க? அதுக்கு வேல்யூ கூட, ரேட் அதிகம். அது மாதிரி தான் ஒன்ஸ் தட் ஸ்டாக்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட் இட் மே டேக் thousands of years to be renewed or repellents. அப்போது இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். இட் வில் டேக் thousands of years அப்படின்னு சொல்கிறாங்க. அது உருவாகிறதுக்கு ஒரு thousands years ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். சம்டைம்ஸ் த நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் பிகம் ரிசோர்ஸஸ் ஒன்லி வென் தேர் ஒரிஜினல் ஃபார்ம் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க? இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையில் பருத்தி விளையுது. அந்த பருத்தியை நம்ம என்ன பண்ணுறோம்? பஞ்சாக மாற்றி அதை நம்ம ட்ரெஸ்ஸாக கிளாத்தாக மாற்றுறோம். அப்போது இது என்னது? அந்த கிளாத் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். இதுவும் கான்செப்ட் டைம் 3ல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் டைம் 2, அதாவது SB3ல் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோலார் எனர்ஜி, ஃபாரஸ்ட், சாயில், வாட்டர், இது எல்லாமே ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் பாருங்கள். கோல், சால்ட், பெட்ரோலியம், ராக்ஸ், இதெல்லாமே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் தி சப்ளிமெண்ட்ரி புக் அண்ட் அவர் டெக்ஸ்ட் புக், யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா SB4, அதாவது கான்செப்ட் டைம் 3, ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். இப்போ இங்கே என்ன பண்ணுறான்? ஒரு ரிசோர்ஸஸை நம்ம மாற்றி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் ரிசோர்ஸ் கிளே. இயற்கையில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? களிமண் கிடைக்குது. அந்த கிளேவை நம்ம என்ன மாற்றுறோம்?
பாட்டாக மாற்றுறோம். ஸோ அப்போ இந்த பாட் அப்படிங்கிறது ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ், இந்த கிளே அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். தே ஆர் மோர் யூஸ்ஃபுல் அண்டு யூஸபிள் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வுட் இஸ் டர்ன் இன்ட்டு ஃபர்னிச்சர். மரத்தை வெட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள், சோஃபாவுக்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் செய்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் யூஸ் டு மேக் டூல்ஸு. அடுத்தது பாருங்கள், ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் எனேபிள் டு அஸ் டு லிவ் கம்ஃபர்டபிளி அண்டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், வி யூஸ் த ஃபோன் டு கம்யூனிகேட் அண்ட் பென் டு ரைட். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸ்னுடைய யூசஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். நம்மளே வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா மற்ற ரிசோர்ஸஸ் உருவாகிறதுக்கு நம்ம ஒரு முக்கிய காரணம் இருக்கிறதுனால we are also one kind of resources. See there, people can make the best use of nature to create more resources when they have the knowledge, skill and etc. அதாவது நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணி நிறைய பொருளை உருவாக்குறோம். புக்ஸ் உருவாக்குறோம், செல்ஃபோன் உருவாக்குறோம், வீடு கட்டுறோம், ரோடு போடுறோம். இது எல்லாமே வந்து என்னது, யாருனால வர்றது? நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால உருவாகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிசோர்ஸஸை நம்ம உருவாக்குறதுக்கு we are using technologies also. That is why the human beings are a special resources. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, people are human resource. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது? through the education and help in making people a valuable resource, improving the quality of people skill so that they are able to create more resources known as human resources developments அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம SB 5ல் கொடுத்துருக்காங்க ரிசோர்ஸஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. the humans have the ability அப்படின்னா நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய திறமையினால நம்ம என்ன பண்ணுறோம், to make better use of resources around them. the number of human beings along with their mental and physical abilities constitute human resource. ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் இட் ப்ரொவைட் நாலேஜ். நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அறிவு கிடைக்கிது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ஜினியராக உருவாகிறோம், டாக்டராக மாறுறோம், வக்கீலாக மாறுறோம். இது மாதிரி நிறையா ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் ஃபார் ஒர்க்கு. நம்மளுடைய உடம்பை நல்லா தேவையான டைமில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, சிக்காகிற டைமில் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து குட் குவாலிட்டி த ஹியூமன் ரிசோர்ஸஸ். இப்போ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு குட் குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு நல்ல ஒரு மனித வளமாக நம்ம என்ன பண்ணுறோம், மாறுறோம் அப்படிங்கிறத இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கன்சர்விங் ரிசோர்ஸஸ். வாட் யூ மீன் கன்சர்வ்? டு சேவ் இன் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கு எதுவும் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. அதனால் அதுக்கு தேவையான நடவடிக்கை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கன்சர்வேஷன் ரிசோர்ஸஸ். பாருங்க, யூஸிங் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி அண்ட் கிவிங் தெம் டைம் டு கெட் renewed is called resource conservations. The balancing the need to use resources and also conserve them for the future is called sustainable development. அதாவது இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கும் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்ம சேர்த்து வைக்கிறதா என்னென்னு சொல்கிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸு, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. அதுதான் சஸ்டைனபிள் சேவிங் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம என்சிஆர்டி சப்ளிமெண்ட்ரி புக்கில் SB 6 அப்படிங்கிற இடத்துல கான்செப்ட் டைம் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம SB 6 கான்செப்ட் டைம் 4 அதில் பார்த்திங்கன்னா நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எதுக்காக நம்ம ரிசோர்ஸஸை சேர்த்து வைக்கணும்? த கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் யூஸிங் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி ஆர் ரெடியூசிங் தேர் யூசேஜ். த சார்ட் given
below explain why it is critical to conserve the resources. Human being depend on natural resource for survival. இயற்கை நம்ம எதுக்காக சார்ந்திருக்கோம்? For the survival purpose-காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் கன்சர்வ் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் தே யூஸ் தெம் கேர்ஃபுல்லி. நம்ம அப்போ என்ன பண்ணணும்? அந்த ரிசோர்ஸஸை டிப்ளீட் தீந்து போகாமல் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். த ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் 4 அதாவது SB 6ஐயும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ த்ரூ த லீட் ஸ்கூல் பேரண்ட் ஆப். ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற பார்ட்டில் நீங்கள் எனக்கு நம்ம இப்போ இந்த சாப்டர் 1 ரிசோர்ஸஸ் பார்த்தோம்ல, அதிலேருந்து டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் அந்த பேரண்ட் ஆப் மூலமாக ஆஸ்க் டவுட்டில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பி சேஃப்.